ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இந்த விட என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ஆர்பிக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, அந்த டெஸ்ட் பேட்ச்ல முதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ ப்ராசஸ்க்காக ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போறோம். மொத்தம் 60 கொஸ்டின், ஓகேவா? மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து மொத்தம் 60 கொஸ்டின். அந்த 60 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோ சொல்லி கொடுத்துறேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேள்விலாம் நீங்க அடிச்சிடலாம், ஓகேவா? தரமா கொஸ்டின் வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. 60 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணனால வீடியோ உங்களுக்கு பெருசா தான் போகும். பட் பாருங்க, ஓகேவா? பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்ஆர்பி கிளியர் பண்ண நினைக்கிற அத்தனை பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, சோ ஆர்ஆர்பிக்கான டெஸ்ட் நம்பர் 1. அதுல என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா, HCFLCM, அனாலஜி, ஆல்பானிமிக் சீரிஸ், ஜியோகிராஃபி, ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்க நம்மளோட கோர்ஸ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த டெஸ்ட் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த எல்லா கிளாஸும் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிடும், இந்த டாபிக் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வாங்க, இப்போ நம்ம டெஸ்ட் குள்ள போயிடலாம். ஓகே, ஆனா டெஸ்ட் பாருங்க பைலிங்குவல் தான். கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே பைலிங்குவல் தான். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட தமிழ் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்றோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. 6 மணிகள் ஒன்றாக ஒழிக்க தொடங்கி முறையே 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியை ஒழிக்கின்றது. 30 நிமிடங்களில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக ஒழிக்கும்? ஓகே, 6 bells commence tolling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? ஓகே, என்ன சொன்னாங்க அப்படின்னா, மொத்தமா 6 பெல் இருக்கு, ஓகேவா? 6 பெல், 6 bells இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 6 இருக்கு. இந்த இதுல வந்து முதல் பெல்லு ஒவ்வொரு 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி அடிக்குமா. ரெண்டாவது பில் ஒவ்வொரு 4 செகண்ட் ஒரு வாட்டி. மூணாவது பில் 6 செகண்ட் ஒரு வாட்டி. இது 8 செகண்ட் ஒரு வாட்டி, இது 10 செகண்ட் ஒரு வாட்டி, இது 12 செகண்ட் ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப 30 நிமிஷத்துல எத்தனை வாட்டி சேர்ந்து அடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சேர்ந்து அடிக்கும் கேட்டாலும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும், மீசியம் எடுக்கணும், ஓகேவா? அப்ப 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 120 வரும். கரெக்டா? 120 வந்து எல்சிஎம் வரும். கரெக்ட் தானே? எஸ், 120. சோ 120 வினாடி அப்படிங்கிறது இதுக்கான எல்சிஎம். கரெக்டா? 120 வினாடி அப்படிங்கிறது, ஏன்னா கொடுத்தது வினாடி செகண்ட்ஸ். அப்ப 120 செகண்ட்ங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம், ஓகேவா? 120 செகண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 நிமிஷம், 2 மினிட்ஸ் சொல்லுவோம். அப்ப இந்த 6 பில்லும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சேர்ந்து அடிக்கும்னு அர்த்தம். ஏன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிளா 120 வினாடி 2 நிமிஷம் வருது. அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த 6 பில்லுமே சேர்ந்து அடிக்கும், ஓகேவா? அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சா 30 நிமிஷத்துல எத்தனை வாட்டி அடிக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க டக்குனு 15 வாட்டின்னு சொல்லுவீங்க. ஆனா 15ல 16 போடணும். ஏன்னா எனக்கு 30 நிமிஷத்துல 2 2 2 2 போறப்ப 15 வாட்டி அடிக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு வாட்டி 6 சேர்ந்தானே அடிக்கும். அப்ப ஒன்னு சேர்த்துக்கணும். மொத்தமா 16 டைம்ஸ், 16 டைம்ஸ் 16 வாட்டி சேர்ந்து அடிக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 16. யாரெல்லாம் டி போட்டீங்களோ சூப்பர், வெரி குட், ஓகேவா? சரி, ஓகே, ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. 15, 25, 40 மற்றும் 75 போடும் மிகப்பெரிய 4 இலக்க எண். The greatest number of 4 digits which is divisible by 15, 25, 40 and 75. இந்த क्वेश्चन எப்படி அடிக்கலாம்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய 4 இலக்க எண் கேக்குறாங்கன்னா கொடுத்துருக்க அதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 600 வரும். அதாவது ஏன் எல்சிஎம் எடுக்க சொல்றேன்னா, இந்த 600 தான் 15 டிவைட் பண்ணும், 25 டிவைட் பண்ணும், 40 டிவைட் பண்ணும், 75 டிவைட் பண்ணும். இந்த 4த்துக்குமே இது காமன் மல்டிபிள். கரெக்டா? அப்ப அந்த 600 15, 25, 40, 75 எல்லாமே வகுத்துரும். அப்ப 600ல தான் இந்த 4 நம்பருமே வகுப்படுது, ஓகேவா? வகுப்படுது, ஓகே. ஆனா என்ன கேக்குறாங்க, மிகப்பெரிய 4 இலக்க எண் கேக்குறாங்க. இப்ப 600ல இந்த 4மே வகுப்படுச்சுன்னா நெக்ஸ்ட் 1200ல வகுப்படும், நெக்ஸ்ட் 1800ல வகுப்படும். இந்த மாதிரி 600ஓட மல்டிபிள் எல்லாத்துலயுமே வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் 2400, 3000 இந்த மாதிரி பாக்குறப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னங்கிறதா கொஸ்டின். ஆக்சுவலா 600ல வகுப்பட்டா 6000ல வகுப்படும், அப்படிதானே? இங்க எனக்கு ஒரு 3000ல வேற வகுப்படுது. அப்ப 6000, 3000, 9000. 9000 600 மல்டிபிள் தான். நெக்ஸ்ட் 9600, நெக்ஸ்ட் 10200 போயிடும். அப்ப என்ன கேட்டாங்க, மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்ப இதுல மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9600 தான். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 9600. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 9600. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 எண்ணை பெருக்கல் பண்ணா 4037. இந்த எண்ணோட மீப்போ 37 மீசியம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, 2 நம்பருக்கான பெருக்கல் பண்ணா 4037 கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 4037. HCF வந்து
37 எல்சிஎம் கேட்கிறாங்க. ஓகே, அதாவது இரண்டு எண்களுக்கான பெருக்கல் பலன் ப்ராடக்ட் ஈக்குவல் டு HCF into LCM. இது ஃபார்முலா. ரெண்டு நம்பரை பெருக்கிற ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்போ மிசிமா HCF LCM பெருக்கிற ஒரு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும். அப்ப பெருக்கல் பலன் 4107 கொடுத்துட்டாங்க. அதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. HCF 37 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன வேணும்? LCM தான் வேணும். LCM தான் வேணும். LCM தான் வேணும். அப்ப இந்த 37 இங்கிட்டு கொண்டு போயிடலாம். 37 பெருக்கல் இருக்கு, இங்கிட்டு வந்தா வகுத்தல் ஆயிரும். அப்ப LCM ஈக்குவல் டு 4107/37. இது அடிச்ச ஆன்சர். ஓகேவா? இது அடிச்ச ஆன்சர் 37 அடிப்போம். 37 37 40 37 போனா மீதி 4. ஓகேவா? திரும்ப 37 37 40 37 போனா மீதி 3. திரும்ப இந்த இடத்துல 37 வந்துடும். 37 37. அப்ப எல்சிஎம் என்ன வருது? 111. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 111. மூணாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் சி 111. ஓகே, சோ தேர்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 111. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மூன்று எண்கள் 3 4 5 என்ற விதத்தில் உள்ளது. அவங்க மீசிமா 2004னா மீப்போ என்னன்னு கேக்குறாங்க. 3 நம்பர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:4:5. எல்சிஎம் வந்து 2004 HCF என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அதாவது மூணு எண்கள் 3 4 5ங்கிற விதத்துல இருக்கு. அப்ப மூணு நம்பர் 3 4 5 இருக்குன்னா மூணு நம்பருமே எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 3x 4x 5x இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மூணு எண்கள் 3 4 5ங்கிற விதத்துல இருக்குன்னா அது மூணு நம்பர் 3x 4x 5x இந்த மாதிரி லாஜிக்ஸ்ல இருக்கு. இப்போ இதுக்கான மீசிமா 2400. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா மீப்போவா என்ன? மூணுத்துலயுமே பொதுவா இருக்கிறதா நம்ம மீப்போன்னு சொல்லுவோம். அப்படிதானே? அதுதான் காமன் ஃபேக்டர். இந்த மூணுத்துலயுமே எது பொதுவா இருக்கு? மூணுத்துலயுமே பொதுவா இருக்கிறது எக்ஸ் தான். அப்ப எல்சிஎம் 2400ங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். எக்ஸ் தான் ஆன்சர். இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த மூணுக்கும் எல்சிஎம் தான் என்ன? 2400. அப்ப மூணுக்கு எல்சிஎம் எடுங்க. எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் அடிப்போம். 3x 3x 4x 4x 5x 5x. அடுத்து 3 அடிச்சீங்கன்னா 1 3 3 4 அப்படியே வந்துடும். 5 அப்படியே வந்துடும். 4 அடிச்சீங்கன்னா 1 அப்படியே வந்துடும். 1 4 5 அப்படியே வந்துடும். 5 அடிச்சீங்கன்னா 1 1 4 5. இப்ப இதை எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 5 20 20 60. 60x பெருக்கினா 60x. அப்ப எனக்கு எல்சிஎம் என்ன வருது? 60x வருது. கரெக்டா? 60x வருது. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 2400. சோ 60x 2400னா x ஈக்குவல் டு 2400/60. கரெக்டா? x ஈக்குவல் டு 2400/60. சோ 0 0 அடிச்சிருங்க. 4 24 0 40. இப்போ x 40. நம்ம ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கணும்? x தான் கண்டுபிடிக்கணும். ஏன்? ஏன்னா மீப்போ தானே கேக்குறாங்க. மீப்போனா ஒருத்தரை காமனா x தான். அப்ப x 40 அப்ப 40 தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 40. 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் 40. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரண்டு எண்ணோட பெருக்கல் பலன் 2028. மீப்போ 13னா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? The product of two numbers is 2028. HCF வந்து 13னா சச் பேர் கேக்குறாங்க. இந்த மாதிரி சச் பேர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கவனிச்சுக்கோங்க, ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணு பாருங்க, கவனிங்க. ரெண்டு நம்பருக்கான பெருக்கல் பலன் 2028. சோ ரெண்டு நம்பர் நமக்கு என்ன தெரியுமா? தெரியாது. x y ன்னு வச்சுக்கோங்க. x y. இந்த ரெண்டே பெருக்கா 2028 வரும். ஆனா ரெண்டோட மீப்போ என்ன கொடுத்தாங்க? 13 கொடுத்தாங்க. அப்ப மீப்போட என்ன? இப்பதான் சொன்னேன் பொதுவா இருக்கிறது. அப்ப இந்த 13 இதுலயும் இருக்கும் அதுலயும் இருக்கும். ஓகேவா? அப்ப இது 13x இது 13y. ரெண்டையும் பெருக்கினா எனக்கு என்ன வருது? 2028ங்கிறது வருது. நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? So x into y equal to 2028/13 into 13. ஏன் சார் அப்படியே கொண்டு போயிட்டா? அப்படியே கொண்டு போயிட்டேன். பெருக்கிட்டு கொண்டு போதும் அப்படியே கொண்டு போயிடல. 13 13 ரெண்டுமே வந்து கொண்டு போயிட்டு x y கிட்ட இருக்கு. இது இன்டூல இருக்கு. ஓகேவா? இதே பிளஸ்ல இருந்தா வர மாதிரி போடணும். பார்க்கலாம் அடுத்த சம்ல. 13 அப்படியே அடிப்போம். 4 13 13. 20 13 போனா கேரி 7 72. I 13 65. 74 65 போனா கேரி 7 78. 6 13 78. ஓகே. இப்போ 13 அடிப்போம். 4 13 13. 13 போனா கேரி 2. So 13 26. அப்ப x into y என்ன வருது? 12 வருது. ரெண்டு நம்பரை பெருக்கினா 12 வரணும். எதனால பெருக்கினா 12 வரும்? 1 12 12, ஈரால் 12, 3 12. திரும்ப 4 12 போட மாட்டேன். ஏன்னா 3 4 ஆல்ரெடி வந்துருச்சுல. அப்ப மொத்தம் இத்தனை வருது. இப்ப இது x இது y ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. x y ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப x ல 1னும் y ல 12 வச்சீங்கனீங்களே. என்ன வச்சீங்கனீங்களே? அதாவது இது 13 இது 156 கிடைக்கும்.
கரெக்டா? இதுக்கு மீப்போ எடுத்தா 13 தான் வருது. ஸோ இதை நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றப்ப 13 3 39, 13 4 52 அப்படி கிடைக்கும். இதுக்கு மீப்போவா 13 தான், கரெக்டா இதை எடுத்துப்பேன். ஆனா 2 6 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றப்ப 2 போடுறப்ப 13 2 26, 6 போடுறப்ப 13 28. நீங்க 26க்கு 78க்கு மீப்போ எடுத்து பாத்தீங்கன்னா 26 கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன வரணும்? 13 வரணும். அப்ப இது வந்து எனக்கு ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப நான் 2 தான் எடுத்துப்பேன். ஓகே, இந்த 3 கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 தான் நம்ம கண்டுபிடிக்கல. இதை ஒவ்வொரு வாட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எடுக்கிற ஜோடி இருக்குல்ல, அந்த ஜோடி அது ஒண்ணுக்கு ஒண்ணு டிவைட் பண்ணாம இருக்கணும். 12 1 வகுப்படாது, 4 3 வகுப்படாது, 6 2 வகுப்படும். ஏன்னா இந்த 2 6 வகுப்படும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நம்பரை கூட நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மீப்போ மாறிடும். அப்ப அதை எடுக்கக்கூடாது. அப்ப என்னதான் ஆன்சர்? 2 ஜோடி. 2 ஜோடி தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் B2. ஆன்சர் ஆப்ஷன் B2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 24 36 40 மீசிமா. ஈஸியான क्वेश्चन தான். ஓகேவா? 24 46 30க்கு எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். பெரிய நம்பர் பார்க்க சொல்லியிருக்கேன். 40 40 பெரிய நம்பர். 40 24 36 வகுத்துச்சுன்னா அதான் மீசிமா. ஆனா 40 24 வகுக்கல, 36 வகுக்கல. அடுத்து 80 ரெண்டுமே வகுக்காது. 120 ரெண்டுமே வகுக்காது. 160 ரெண்டுமே வகுக்காது. 200 வராது. 240 24 தான் வரும், 36 வராது. அடுத்து 280 வராது, 320 வராது, 360 எப்படி பாருங்க. 360 24 வகுத்துரும். 15 24 360 சொல்லிட்டு 360 36 வகுத்துரும். 36 360 சொல்லிட்டு அப்ப 360 எல்சிஎம். ஆறுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 360. ஆறுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 360 மீசிமா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, क्वेश्चन பாருங்க. ஏ பி சி ஆகியவை ஒரே திசையில் ஒரே நேரத்தில் வட்ட வடிவ சுற்றி ஓட துவங்கின்றன. ஏ ஒரு சுற்றை 252 வினாடிகளிலும், பி 308 வினாடிகளிலும், சி 190 வரை ஓடி முடிப்பார். எந்த நேரத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் தொடக்க புள்ளியில் இருப்பார்கள்? A, B, C start at the same time in same direction to run around a circular stadium. A completes around in 250 seconds, B in 308 seconds, C in 198 seconds. All starting at the same point. After what time will they again at the starting point கேக்குறாங்க. என்னன்னா ஈஸியா கொஸ்டின் கவனிங்க. அதாவது A வந்து 252 வினாடில ஓடி முடிச்சிடும், B 308 வினாடில ஓடி முடிச்சிடும், C 190 வினாடில ஓடி முடிச்சிடும். அப்ப எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து வருவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த பெல் அடிச்சோம்ல, 6 பெல் சேர்ந்து அடிச்சுல, எல்சிஎம் எடுக்கணும். அதான் இங்கே போகணும். ஓகேவா? அப்ப 252 308 198 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 252 308 198. ஓகே, அதே 18 அடிச்சு விடலாம். 18 அடிச்சீங்கன்னா 1 18 18, 20 18 போனா மீதி 7 72, 4 18 72. ஓகே, நெக்ஸ்ட் 1 18 18, 30 18 போனா மீதி 12. என்ன 6 18 128. கரெக்டா? வராதோ? 18ல வரலையோ? வராது. ரைட். 18 போகணும் பார்த்தா போல, 308 போல. சரி, ரைட். 252 308 198. சரி, 4ஆல அடிப்போம். 6 24 மீதி 1 3 12. இது 4 வருஷம் 7 28 மீதி 4 7 28. அடுத்து நன்னாங்க 16 மீதி. ஓ, 4 எதுவும் போலையா? என்னடா சம்பு இது? 2ஆவது அடிக்க முடியும் போலையே. வேற காமனா எது போகும்? ஏதாவது ஒண்ணு இருக்குமே. எல்லாத்தையும் பெருக்கிதாங்கம்மா. இது ரெண்டும் 11 அடி போனா இது போடாது. 252 308 198. ரெண்டாவது அடிக்க முடியாது. என்ன பண்றது? 9 இது ரெண்டும் போகும், அது போகாது. 7 தான் இதுல போக மாட்டேங்குது. 198 கரெக்டா? 7 அதுல போகாது. எல்லாத்தையும் பெருக்கணும்னா எங்க பெருக்கிறது? 2ஆல அடிச்சிருக்கோம்.
17 வேற ஏதாவது போகுமா? 14 வராது. 17 19 வருமா? 9 வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் போட்டு தான் வரும் என்ன. ஓகே, ஸோ வேணா இப்படி பண்ணி பார்ப்போமா? நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க, நம்ம எல்சிஎம் தானே எடுக்கணும். ஆப்ஷன் ஃபுல்லாகவே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ நிமிஷம் இவ்வளோ முன்னாடி, இவ்வளோ நிமிஷம் இவ்வளோ முன்னாடின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கூட்டுதான் நிமிஷமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ வேல்யூச்சு தான் ஆயிடும். கவனிங்க, 252 வினாடி இருக்கா, இதை நிமிஷமா மாத்துங்க. முதல் 4 நிமிஷம் வரும். ஏன்னா 240 செகண்ட்னா 4 நிமிஷம், 60 60 60 அப்படி சொல்றேன். அப்ப இதுல 4 நிமிஷம் 12 செகண்ட் இருக்கும். ஓகேவா? 4 நிமிஷம் 12 செகண்ட். ஏன்னா 12 செகண்ட் எப்படி சொல்லலாம், 12/60 நிமிஷம் சொல்லலாம். அப்படிதானே? எக்ஸ்ட்ரா 12 செகண்ட் இருக்கு. அதாவது நான் 4 12/60 அப்படின்னு சொல்லிட்டேன். இதை அடிச்சிங்கன்னா இப்போ ஓவர் 12 பண்ணா 5 வருது. அப்போ 4 1/5ங்கிறது ஃபர்ஸ்டோட ஃபிராக்ஷன். செகண்ட் 360 மாதிரி மாத்தினீங்கன்னா 5 நிமிஷம் 8 செகண்ட் வரும். அப்ப 8/60 கரெக்டா? இது அடிச்சீங்கன்னா 7 15 நாள் வருது. அப்ப 2/15. நெக்ஸ்ட் 198 வினாடி. அதை பாத்தீங்கன்னா 3 நிமிஷம்னாலே எனக்கு 180 செகண்ட் வந்துடும். ஏன்னா 60 180. ஓகேவா? இது இல்லாம எக்ஸ்ட்ரா 18 இருக்கும். அப்ப 18/60 3/18 5/60. அப்ப 3/10 வந்துடும். 3/10 வந்துடும். ஓகேவா? இப்ப இது 4 வருஷம் மாத்திடுவோம். 4 5 20 21 21/5. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் 21/5 எழுதுவேன். செகண்ட் 5 75 27/15. செகண்ட் 77/15 எழுதிடுவேன். தேர்ட் 30 30 33/10 எழுதிடுவேன். இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். இப்ப கொஞ்சம் எடுத்தோம் எல்சிஎம் ஈஸியா. எல்சிஎம் எடுத்துருவோமா? ஓகே, இப்ப எல்சிஎம் எடுக்கணும். இதனால பின்னம் எல்சிஎம் எடுக்கணும். என்ன சொல்லணும், மேல எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப். மேல மீசியமா கீழே மிப்போ எடுக்கணும். இப்ப மேல மீசியம் எடுக்கணும். ஸோ 21 27 33 மீசியம் எடுக்கணும். ஸோ இதுக்கு மீசியம் எடுத்துவோம். 21 27 33 7 அடிப்போம். 3 21 11 77 33 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் 3 அடிச்சிங்கன்னா 1 3 11 அப்படியே வந்துடும். 11 33. ஸோ திரும்ப 11 போட்டீங்கன்னா எல்லாமே ஒன்னாயிரும். அப்ப எல்சிஎம் என்ன, 7 3 11 பேக்கிறோமா? 7 3 21. ஓகே, 7 3 21 21 11 பேருக்கீங்கன்னா 21 11 இருக்கணும். 231 வரும். ஓகேவா? 231 வந்துடும். கீழே மீப்போ எடுக்கணும். 5 15 10க்கு மீப்போவா? 5 15 10க்கு மீப்போ எடுத்தா 5 தான். ஸோ 231/5 நிமிஷம் அப்படின்னு எனக்கு ஆன்சர் வருது இப்ப. ஓகேவா? 231/5 சும்மா அடிப்போமா? 4 5 20 மீதி 3 6 5 30. அப்ப 46 நிமிஷம் மீதி 1 இருக்கு. 46 1 இருக்கும். அப்ப 46 1னா 46 எங்க ஆப்ஷன் வருது? இங்க வருது. 46 நிமிஷம் 12 வினாடி இஸ் ஆன்சர். ஏன்னா 12 வினாடி இருக்குல்ல, இத 12/60 எழுதிங்கன்னா 1/5 தான் வரும். அதே 1/5 தான் உங்களுக்கு பேலன்ஸ் நிற்கும். இதை மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்தீங்கன்னா 46 1/5. அதே தான் இங்கேயும் வரும். புரியுதா? ஆன்சர் போட்டோம், இப்படிதான் போடணும். நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இது வந்து நல்ல கொஸ்டின் தான். என்ன, ஏன்னா வினாடியா நிமிஷமா மாத்தி தான் போடணும். அப்பதான் இல்லைன்னா பெருசா போகுது, அவ்வளோத்தையும் கொஞ்சம் பெருசா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 2 எண்ணோட மீப்போ 11 மீசிமா 7800. ஒரு நம்பர் 275னா இன்னொரு நம்பர் என்ன கேட்கறாங்க. ஓகே, ஸோ 2 நம்பரை பெருக்கின ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்போ மீசிமா பெருக்கின ஒரு ஆன்சரும் உண்டு. ஸோ 2 நம்பரை பெருக்கின ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்போவா மீசிமாவை பெருக்கின ஒரு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும். மீப்போவா 11 மீசிமா 7700. ஒரு நம்பர் 275னா இன்னொரு நம்பரை கேட்கறாங்க. அப்ப பி வேணும். ஸோ 11 7700/275. கரெக்டா? ரைட். 11 அடிக்குமா? ஈர்ப்பொருள் 22 மீதி 5 ஐப்பொருள் 55. 7700 25 அடிக்கணும். 25 75 மீதி 20 வரும். இப்ப 20ல 25 போகாது. அப்ப 0 போட்டு 200 எடுத்துக்கணும். 8 25 200. ஸோ 308. 308. ஆன்சர் ஆப்ஷன் சி 308. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி 308. அடுத்து கவனிங்க. 2 எண்ணோட விதம் 3 4. அவரோட மீப்போ 4னா மீசிமா என்னன்னு கேட்கறாங்க. ஓகே,
ஸோ ரெண்டு நம்பருக்கான விகிதம் 3:4 3:4. ஸோ 3x 4x வச்சுப்போம். மீப்போவா 4 4 சொல்லிக்க மீப்போன நிலை பொதுவா இருக்கணும். ரெண்டே பொதுவா என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸோட வெளிதான் 4. அப்ப எக்ஸ்ட்ரா 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 12 4 16. ஸோ 12 16 ரெண்டு நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ இதுக்கு மீசியம் எடுத்தீங்க அப்படின்னா 12 மீசியம் எடுத்தா என்ன வரும்? 48 வரும். ஏன்னா 16ல 12 வகுப்படாது. 16ஓட அடுத்த மல்டிபிள் 32. 32 12 வகுப்படாது. 16ஓட அடுத்த மல்டிபிள் 48. 48ல 12 வகுப்படும். ஏன் 4 12 48ன்னு சொல்லிட்டு. அப்ப 48 வருது. ஆன்சர் ஆப்ஷன் டி 48. ஆன்சர் ஆப்ஷன் டி 48. ஓகே. நெக்ஸ்ட் 36 84 மீப்போவா? 36 84 மீப்போ என்ன வரும்? 6 வரும். இல்ல 12 வரும். ரைட் 12 தான். ஏன்னா 12 அடிச்சாதான் இது 3 12 36 7 12 84 வருது. 12 தான் மீப்போவா. ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்து இரண்டு மீசியம் 48. 2:3 விதத்துல இருந்தா 2 வரைக்கான கூட்டுத்தொகை இறங்கி தான் சாப்பிட்டு கவனிங்க. 2 வரைக்கான விகிதம் 2:3. ஸோ 2x 3x எடுத்துப்போம். இந்த ரெண்டுத்தோட மீசியமா தான் 48. அப்ப ரெண்டு மீசியம் எடுத்துப்போம். ஈரெக்ஸ் 2x 3x 3x ரெண்டாவது போட்டீங்கன்னா 2 2 3 அப்படியே வந்துடும். திரும்ப 3 அடிச்சீங்கன்னா 1,1. எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 3 6x. அப்ப 6x தான் மீசியமா. மீசியமா 48 கொடுத்துருக்காங்க. அப்ப x = 48/6 கேன்சல் பண்ணா 8 6 48. இப்ப x 8 வந்துருச்சு. ஓகே. x 8 தூக்கி இங்க போடுங்க. 8 16 3 24. ரெண்டே கூட்டினா தான் என்ன கேட்கறாங்க. ஸோ 24 16 கூட்டினா 40. அப்ப 11 ஆன்சர் ஆப்ஷன் சி 40. 11 ஆன்சர் ஆப்ஷன் சி 40. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது எங்களோட மீப்போவா மற்றும் மீசிமாவான தொடர்பு. ஆக்சுவலா ரெண்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு மீப்போவா மீசிமா தொடர்பு என்னன்னு கேட்டாங்கன்னா மீசிமா மீப்போவா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீசிமான்னு வரும். இதான் ஆன்சர். எப்படி சொல்றேன் கவனிங்க. இது செக் பண்ணே போடலாம். 10 15 ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு மீப்போவா எடுத்தீங்கன்னா 5, மீசிமா எடுத்தீங்கன்னா 30. யார் பெருசா இருக்கா? மீசிமா தான் பெருசா இருக்கு. ஆனா நான் 10 10 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு மீப்போவா என்ன வரும்? 10 வரும். மீசிமா என்ன வரும்? 10 வரும். இப்ப மீப்பா மீசிமா எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப சும்மா அவங்கள்ட்ட இது எண்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா மீசிமா பெருசாவும் இருக்கலாம், மீசிமா ஈக்குவலாவும் இருக்கலாம். அப்ப மீப்போவா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீசிமாங்கிறதா இதுக்கான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும். அதாவது HCF லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு LCM தான் வரும். நீங்க பாருங்க, இங்க நான் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கேன். இது வெவ்வேறு மீப்போவா மற்றும் மீசிமாவான தொடர்பு என்ன? வாட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் HCF LCM of two different numbers. அப்ப டிஃபரண்ட் நம்பரா இருக்கிறப்ப எனக்கு மீசிமா எப்பவுமே எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். நார்மலா இரண்டுன்னு கொடுத்தாங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். வெவ்வேறு எண்கள் மென்ஷன் பண்ணாங்கனாலே மீசிமா தான் எப்பவும் பெருசா இருக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இரு எண்களின் மீப்போவா 8னா கீழ்கண்டவற்றுள் எது அந்த மீசிமாவாக இருக்க முடியும்? ஒரு 2 நம்பர் இருக்குங்க. அதோட மீப்போவா 8. நம்மளால 2 நம்பர் தெரியாதுதான். ஆனா எது மீசிமாவா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் கேட்கறாங்க. அக்யூரேட்டா கேட்கல. எது மீசிமாவா இருக்க முடியும் தான் சொல்றாங்க. அப்ப எப்பவுமே 2 நம்பருக்கான மீப்போவா 8னா அதோட மீசிமா என்னவா தெரியுமா இருக்கும்? இந்த 8ஓட மல்டிபிளா தான் அது இருந்திருக்கும். 8ஓட மல்டிபிளா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப எந்த ஆப்ஷன் 8ஓட மல்டிபிள் வரும்? 24 மட்டும் தான் வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 24 முடிஞ்சுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இறைவனை மீப்போவா 5 எனில் கீழ்கண்டவற்றை எது மீசிமாவா இருக்க முடியாது? மீப்போவா 5. அப்ப எது மீசிமாவா இருக்காதுன்னு கேட்கறாங்க. 180 மீசிமாவா இருக்கும். ஏன்னா 5ஓட மல்டிபிள் வருது. 1800 மீசிமாவா இருக்கும். ஏன்னா 5ஓட மல்டிபிள் வருது. 18,000 மீசிமாவா இருக்கும். 5ஓட மல்டிபிள் வருது. நமக்கு எது இருக்காதுன்னு கேட்காங்க. அப்ப 18 தான் இருக்காது. ஏன் 18 இருக்காது? ஏன்னா 5ஓட மல்டிபிள்ல இது வரல. ஏன்னா வந்தா மீசிமாவா இருக்கும், வரல. அப்ப மீசிமாவா இருக்காது. இது இருக்காதுன்னு கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷனே 18. அடுத்து இரு மீசிமா 21னா எதோட மீப்போவா இருக்க முடியும்னு கேட்கறாங்க. மீசிமாவோட பகுதியா தான் மீப்போவா இருக்கும். ஓகேவா? அப்ப எது 21ல வகுப்படும்? 4 14 20 எதுவுமே வகுப்பாது. 7 தான் வகுப்படும். அப்ப 7 தான் 21க்கான மீப்போவா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7. ஓகே. நெக்ஸ்ட்
இறைவனோட மீசியம் 40னா கீழ்கண்ட ஒன்றில் எதுவும் மீப்போவாக இருக்க முடியாதுன்றாங்க. எல்சிஎம் 40னா எது ஹெச்சிஎஃப் இருக்காதுன்றாங்க. ஓகே, அப்ப 40 வகுத்தியா இது இருக்காது, 16 தான் இருக்காது. 2 வகுத்தி தான், 4 வகுத்தி தான், 8 வகுத்தி தான், 16 தான் வரைய வராது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி 16. அடுத்து எஸ் 2/81 16/9 32/27 112/3 இதோட மீப்போவா ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. இந்த மாதிரி பின்னம் கொடுத்து மீப்போவா கேட்டாலே ஓகேவா, மேல மீப்போவா கண்டுபிடிக்கிறோம், கீழே மீசியம் கண்டுபிடிக்கிறோம். என்ன கேட்கறாங்களோ அது மேலங்க, இன்னொன்னு கீழங்க. மேல ஹெச்சிஎஃப் கீழே எல்சிஎம். அப்ப அப்படியே எழுதிக்குவோம். 2/81 16/9 32/27 112/3. நான் மேல மீப்போ எடுக்கணும். 2 16 32 112 நான் மீப்போ எடுக்கணும். மேல மீப்போ எடுத்தா 2 தான் வரும். கீழே மீசியம் எடுக்கணும். 3 27 9 81. மீசியம் எடுத்தா என்ன வரும்? 81. அப்ப ஆன்சர் 2/81. ஸோ 12 ஆன்சர் ஆப்ஷன் பி 2/81. மீப்போவா கேட்டா மேல மீப்போவா கீழே மீசியமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 9/10 12/25 12/35 29/40 இதோட மீப்போவா கேக்குறாங்க. ஓகே, கண்டுபிடிச்சலாம். கொடுத்ததை எழுதிக்குவோம். 9/10 12/25 18/35 21/40 இதோட மீப்போவா மேல மீப்போவா கீழே மீசியமா? மேல மீப்போவா எடுக்கணும். அப்போ 9 12 12 21 மீப்போவா எடுத்தா 3 இருக்கட்டும். 2 ஆப்ஷன் 3 1 வருதா? ஓகே, கீழே மீசியமா எடுக்கணும். மோஸ்ட் ப்ராபபிளா இதான் வரும், ஏன்னா இதுக்கெல்லாம் மீசியமா எடுத்தா 5 வராது, இதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ மீசியமா எடுத்துருவோம். 10 25 35 40க்கு மீசியமா. ஓகே, ஸோ மீசியமா எடுத்தீங்கன்னா எடுத்துருவோமா? 10 25 35 40 5 அடிச்சிங்கன்னா 2 10 5 25 7 35 8 40. 2 அடிச்சிங்கன்னா 1 2 2 5 அப்படியே வந்துடும், 7 அப்படியே வந்துடும், 4 2 8. ஸோ திரும்ப நீங்க 5 ஒரு வாட்டி 7 ஒரு வாட்டி 4 ஒரு வாட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பிரிக்கிடுவோம். 2 10 5 50 50 350 350 4 இருக்குன்னா 1400. ஸோ 3/1400 ஆன்சர். ஸோ மேல 3 கீழே என்ன வரும்? 1400. ஏன்னா மேல மீப்போவா கீழே மீசியமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இரண்டுகளோட கூட்டுத்தொகை 55. மீப்போவா மீசியமா முறையே 5 120. எங்களை தலைகீழியின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஈஸியா போட்டுடலாம். கவனிங்க, என்ன கேட்கறாங்க? அந்த 2 நம்பரோட தலைகீழிகளோட கூடுதல் கேட்கறாங்க. எனக்கு முதல்ல அந்த 2 நம்பர் தெரியுமா? தெரியாது. தெரியாத நம்பர் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்கறாங்க உங்கள்கிட்ட? தலைகீழிகளின் கூடுதல். அதாவது 1/x + 1/y தானே கேட்கறாங்க. கவனிங்க, இப்போ நாம சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? பின்னத்தை கூட்டுறப்ப இல்ல கழிக்கிறப்ப கீழே நம்பர் சேமா இருக்கும், இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். அப்போ y × 1y + x × 1x / x × y இப்படி பண்ணுவோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க 1/x + 1/y தான் கண்டுபிடிக்கணும். ஆனா 2ஓட கூடுதல் மேல 2ஓட பெருக்கல் கீழே. இதுதான் ஆன்சர். இப்ப ஏன்னா சால்வ் பண்ணாதானே இதை கண்டுபிடிச்சா போதும். ரைட், 2 கூடுதல் வெளியே கொடுத்துறாங்க 55. நம்ம மேல 55 போடணும். முடிஞ்சா மேல என்ன பண்ணணும்? 55 போடணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இங்கே முடிஞ்ச ஆன்சர் என்ன பாருங்க, கீழே xy பெருக்கல். சரி, 2 நம்பரோட பெருக்கல் கொடுக்கலையே அப்படின்னா அதான் மீப்போவா மீசியமா கொடுத்தாங்கல்ல 5 120. மீப்போவா மீசியமா கொடுத்தாங்கல்ல 5 120. இல்ல, இது ஆன்சர் வர போல. இருங்க பார்க்கலாம், இங்க கேன்சல் ஆகும் போல. இருங்க வரேன். கவனிங்க, இப்ப மீப்போவா மீசியமா என்ன கொடுத்துருக்காங்க? 5 120 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான மீப்போவா மீசியமா பெருக்கினா ஆன்சரும் 1. இப்ப 2ஐயும் பெருக்கினா ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும்? அந்த மீப்போவா மீசியமா பெருக்கினா வராதானே இருக்கும். அப்ப 5ஐயும் 120 பெருக்கினா 600. ஸோ 55/600. இதை கேன்சல் பண்ணுவோம். 11 55 120 600. ஸோ 11/120 இங்க இருக்கு பாரு ஆன்சர். நட்ல வச்சு நினைச்சு அதான் நட்ல வச்சிருக்கேன், அப்படி இருக்கு. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11/120. நெக்ஸ்ட் பாருங்க. Which of the following is co-prime? கீழ்கண்ட ஒன்றுல இது சால்வாக இருக்கும். சால்வாக என்ன? 2 நம்பரும் டிவைட் ஆகாம இருக்கும். 3 9 வகுக்கும், 2 8 வகுக்கும், 7 133 வகுக்கும், 14 15 தான் பொது வகுத்தியே இல்ல. ஆன்சர் 14 15 முடிஞ்சு. அவ்வளவுதான். பொது வகுத்தியே இருக்கக்கூடாதுங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட ஒன்றில் இது சார்பாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கோப்ரைம். இப்போ 18 30 ரெண்டுமே 6 வகுக்கும், 5 25 ரெண்டுமே 5 வகுக்கும், 4 22 ரெண்டுமே 2 வகுக்கும், 7 132 தான் பொதுவாக எதுவும் வகுக்காது. அப்ப இதான் ஆன்சர். பொதுவாகவே வகுக்க கூடாது. அப்ப நீங்க சார்பாக என்ன சொல்லணும்? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், which of the following is not a கோப்ரைம். கீழ்கண்ட ஒன்றில் சார்பாக கிடையாதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எது கிடையாது? 5 13 பொது வகுத்தி இல்ல, அப்ப இது சார்பாக எண். 23 79 பொது வகுத்தி இல்ல, அப்ப இது சார்பாக எண். 4 9 பொது வகுத்தி இல்ல, அப்ப இது சார்பாக எண். ஓகேவா? மூணுமே சார்பாக எண்ணா தான் இருக்கு. எனக்கு சார்பாக எண் இல்லாம இருக்கணும். அப்ப 12 50 தான் சார்பாக எண் கிடையாது. இதுதான் ஆன்சர். ஏன்னா இது ரெண்டையுமே 3 வகுக்கும். பொது வகுத்தி வருது இல்ல, பொது வகுத்தி வந்தா அது சார்பாக எண் கிடையாது. அப்ப கிடையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12 57. நெக்ஸ்ட், which of the following is not a கோப்ரைம். கீழ்கண்டவற்றில் இது சார்பாக எண் கிடையாதுன்னு கேக்குறாங்க. அகைன் அதேதான், 18 48 தான் சார்பாக எண் கிடையாது. ஏன்னா 18 48 8 வகுக்கும், சாரி 6 வகுக்கும், 3 வகுக்கும் தான் வகுக்கும். ஓகேவா? இதுதான் எதுவுமே வகுக்காது. அப்ப இதுதான் சார்பாக எண் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து, சார்பாக எண்ணோட மீட்புவா. சார்பாக எண்ணோட மீட்புவாங்கிறது எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது ஒரு சார்பாக எண் தானே, இதெல்லாம் கிடையாது. இது சார்பாக எண் தானே, ரெண்டு மீட்பு எடுங்க 1. ஏன்னா பொது வகுத்தியே இல்லைன்னா தான் நம்ம சார்பாக எண்ணு சொல்றோம். அப்ப அதோட பொது வகுத்தி என்னவா இருக்கும்? ஒன்னா தானே இருக்கும். அதுதான். அப்ப சார்பாக மீட்பு வகுதி எப்பவுமே ஆப்ஷன் பி 1. நெக்ஸ்ட், சார்பாகனோட மீசிமான்னு கேட்கிறாங்க. கோப்ரைமோட எல்சிஎம். எப்பவுமே சார்பாகனோட மீசிமாக தான் அவரோட பெருக்கல் பண்ணாங்க. ஏன்னா இப்ப 7 10 இது வந்து ஒரு சார்பாக எண். இது மீசிமா எடுங்க, 7 அடிப்போம், திரும்ப 10 அடிப்போம், பெருக்கனா 70. அதே என்ன வருது? பொதுவா ஏதாவது இருந்தா தானே நம்ம அதை போட்டு அடிப்போம். எதுவுமே இல்லைன்னா அப்படியே டேட்டா அடிப்போம்ல. அப்ப அதை பெருக்கிறதா ஒரு எல்சிஎம். ஸோ அதுதான் ஆன்சர். அப்ப 26 ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, x² + 7x + 10 க்கும் x² + 10x + 14 க்கும் மீட்பு HCF கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. ஓகே, ஓ அருமையாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். 2 நம்பர் கூட்டினா 7 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 10 வரணும். எந்த 2 நம்பர்? 5 2. அப்ப இத x + 5 x + 2 னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதை எடுத்துக்குவோம். 2 நம்பர் கூட்டினா 10 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 16 வரணும். எந்த 2 நம்பர்? 8 2. அப்ப இத x + 8 x + 2 னு எடுத்துக்கலாம். மீட்பு வர ரெண்டே பொதுவா இருக்கு. ரெண்டே இது பொதுவா இருக்கு. x + 2 தான் பொதுவா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி x + 2. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது அப்படியே எழுதிக்குவோம். Two square into 3 cube into 5 square ஒரு நம்பர். 2 cube into 3 square into 5 square into 7 ஒரு நம்பர். 2/4 into 3/4 into 5 into 7 square ஒரு நம்பர். இதுக்கு மீசிமா கேக்குறாங்க. எப்பவும் மீசிமா என்ன பண்ணணும்னா, ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து ஆன்சர் போதும். 2 இருக்கா? இருக்கு. பெருசு என்னது? 2/4 எழுதிக்கணும். அடுத்து 3 இருக்கா? இருக்கு. பெருசு என்ன? 3/4. 5 இருக்கா? இருக்கு. பெருசு என்னது? 5 ஸ்கொயர். 7 இருக்கா? இருக்கு. 7 ஸ்கொயர். அப்ப ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரை பார்த்து போட்டா அதான் எல்சிஎம். இதே HCFனா நான் அடுத்த क्वेश्चन வச்சிருக்கேன். 3 cube 4 square 5 cube. 3 cube into 4 square into 5 cube. அடுத்து 4/4 into 5 square into 7. Next 5/4 into 7 square into 6. ஓகேவா? ஓகே. மீட்பு வர என்ன தெரியுமா இருக்கும்? அந்த நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கணும், அதுலயும் சின்னதா இருக்கும். இப்போ 3 இங்க மட்டும் தான் இருக்கு, 4 இங்க மட்டும் தான் இருக்கு, 7 இங்க மட்டும் தான் இருக்கு, 6 இங்க மட்டும் தான் இருக்கு, 5 தான் எல்லாத்துலயும் இருக்கு. அதுல எதுங்க சின்னது? 5 cube 5/4 5 square சின்னது 5 square. அதான் ஆன்சர். மீட்புவானா காமனா இருக்கிறதுல சின்னது, மீசிமானா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அது பெரிய நம்பரை பார்த்து போகணும். சரிங்களா? எக்ஸாம் பாருங்க, அப்படியே எழுதிடலாம். (9a² b² 18b² c²
27c² a². இதுக்கு மீப்பு HCF கேட்குறாங்க. ஒரு நம்பர் எடுத்துருங்க. 9, 12, 27 மீப்பு எடுத்தா என்ன? 9 போடுங்க. நெக்ஸ்ட் லெட்டர் கூட பாக்குறப்ப ஏ இதுல மட்டும் தான் இருக்கு, பி ரெண்டு இடத்துல மட்டும், ஏ இந்த 2 இடத்துல இருக்கு, பி இந்த 2 இடத்துல இருக்கு, சி இந்த இடத்துல இருக்கு. மூணுத்துலயுமே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைல்ல, அப்ப அவ்வளவுதான் 9 ஆன்சர். சோ மீப்பு HCF இப்படிதான் பண்ணும். காமனா இதுல சின்ன டேர்ம் போடணும், காமனா எதுவுமே வேணா விட்டுருங்க, அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் இதோட மேக்ஸ் முடிச்சு அப்படியே ரீசனிங் ஸ்டார்ட் ஆகும். அனாலஜி தமிழ்ல ஒத்துழைமை சொல்லுவோம். ஓட்டம் ஆறு, அப்ப தேக்கம் என்ன? ஃப்ளோனா ரிவர், அப்ப ஸ்டாக்னன்ட்னா என்னன்னு கேக்குறாங்க. ஆறு ஓடும், அப்ப தேங்கி நிக்கிறது குளம், பூல் தான் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குளம். ஓகேவா? அடுத்து பறவையலாளர் வந்து பறவை, அப்ப தொல்பொருள் ஆய்வாளர். பறவையலாளர்னா பறவை, அப்ப தொல்பொருள் ஆய்வாளர்னா தொல்லியல் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அது ஆர்னிதாலஜிஸ்ட்னா பேர்ட், அப்ப ஆர்கியாலஜிஸ்ட்னா ஆர்கியாலஜி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் மயில்னா இந்தியா, கரடினா மயில் வந்து இந்தியாவோட தேசிய பறவை, கரடி வந்து ரஷ்யாவோட தேசிய விலங்கு. ஆன்சர் வந்து ரஷ்யா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரீசன்னா SFB TPO. திங்க்னா என்ன? இதுல இருந்து இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க, அதே நீங்க அப்ளை பண்ணணும். ஆறுக்கு அடுத்த எழுத்து S, ஈக்கு அடுத்த எழுத்து F, ஏக்கு அடுத்த எழுத்து B, எஸ்க்கு அடுத்த எழுத்து T, ஓக்கு அடுத்த எழுத்து P, என்னக்கு அடுத்த எழுத்து O. அப்படியே அடுத்த எழுத்து அப்படியே எழுதுங்க. Tக்கு அடுத்து U, Hக்கு அடுத்து I, ஐக்கு அடுத்து J, Nக்கு அப்புறம் O, Kக்கு அப்புறம் L, UIJOL. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். UIJOL ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் நேஷன்னா ஆன்டினோ, அப்ப ஹங்கரினா என்ன கேக்குறாங்க? நேஷன்னா ஆன்டினோ, ஹங்கரினா என்ன கேக்குறாங்க? ஓகே, இதுல என்ன பண்ணிக்கலாம் நல்லா பாருங்க. ஏஎன் வந்திருக்கு, அடுத்து டிஏ அப்படியே வந்துருச்சு, அடுத்து NO வந்து புரிஞ்சா அப்படியே எழுதுங்க. அப்ப UH எழுதுங்க, NG அப்படியே எழுதிடணும், YR மாத்தி எழுதணும். UHNGYR, UHNGYR. ஆன்சர் ஆப்ஷன் பி. 35 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கட்டிடக்கலைஞர்னா கட்டிடம், அப்ப சிற்பினா சிற்பி வந்து சிலை. ஆன்சர் ஆப்ஷன் டி சிலை. ஆர்கிடெக்ட் வந்து பில்டிங், அப்ப ஸ்கல்ப்டர் வந்து ஸ்டாச்சு தான், சிலை தான் வரும். நெக்ஸ்ட் மாநாடுனா தலைவர், அப்ப செய்தித்தாள்னா தொகுப்பாளர், எடிட்டர் வருவார். அதாவது கான்ஃபரன்ஸ்னா சேர்மனுங்க, அப்ப நியூஸ் பேப்பர்னா எடிட்டர் தான் வருவாரு. ஆன்சர் ஆப்ஷன் டி எடிட்டர். அடுத்து மாஸ்டர்னா OCUBGT, அப்புறம் லேபர்னா என்ன கேட்கிறாங்க? கவனிங்க. எம்முக்கு அப்புறமா N விட்டு O, ஏக்கு அப்புறமா B விட்டு C, எஸ்க்கு அப்புறமா T விட்டு U, Tக்கு அப்புறமா U விட்டு B, ஈக்கு அப்புறமா F விட்டு G, ஆருக்கு அப்புறமா S விட்டு T. ஒரு எழுத்து விட்டு வந்திருக்கு. அப்ப Lக்கு அடுத்து M விட்டு N போடுங்க, ஏக்கு அப்புறம் B விட்டு C போடுங்க, Bக்கு அப்புறம் C விட்டு D போடுங்க, Oக்கு அப்புறம் P விட்டு Q போடுங்க, Uக்கு அப்புறம் T, Uக்கு அப்புறம் B போட்டு W போடுங்க, Rனா S விட்டு T போடுங்க. NCD QWT. 38 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 38 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒளிவாங்கினா சத்தம், நுண்ணோக்கினா என்ன? மைக்ரோஃபோன்னா லவுட், அப்ப மைக்ரோஸ்கோப்னா என்ன? ஒளிவாங்கி சத்தத்துக்காக சத்தத்தை அதிகப்படுத்துவோம், அப்ப நுண்ணோக்கில எதை அதிகப்படுத்துவோம்? மைக்ரோஸ்கோப்ல என்ன பண்ணுவீங்க? ஒன்னொன்னே பெருசாக்கி பார்ப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. பெரிதா போகும், மேக்னிஃபை தான் வரும். அடுத்த அனாலஜி நம்பர் அனாலஜி தான் ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் கேள்விலாம் பாருங்க. 14 எப்படி 9 ஆச்சு அப்படின்னா கவனிங்க. அதனால 5 போனா 9, அப்ப 24 5 போனா 21. ஆப்ஷன் இருந்தா போடுங்க, பட் இல்ல. ஓகே, இந்த 14 ஒன்னே நாளைக்கு கூட்டினா 5, சோ அதோட 4 கூட்டியிருக்காங்கன்னு வச்சீங்கன்னா முன்னாடி நம்பர் 2 6 கூட்டினா 8, 8க்கு முன்னாடி நம்பர் 7 கூட்டினா 15. ஆன்சர் அவ்வளவுதான். எப்படி வச்சுருக்கேன் பாருங்க. இதை கூட்டினா 5 முன்னாடி நம்பர் கூட்டுங்க, இதை கூட்டினா 8 முன்னாடி நம்பர் கூட்டுங்க. ஆன்சர் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 தான் 12, அப்ப 5 தான் என்ன? ஈஸியா இருக்கு. 3வது 12, அப்ப 5வது 20. இல்லையே, வேற என்னவா இருக்கும்? 3க்கு அடுத்த நம்பர் 4, அதனால 3வது 12. அப்ப 5க்கு அடுத்த நம்பர் 6, அப்ப 5 30 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்படியே அடுத்த நம்பரோட பெருக்கிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 16 56 32 என்ன? 16 56 32. 16 இப்ப 56 வரும். 16 40 சேர்த்தா 56, 32 40 சேர்த்தா 72 வரணும். இல்ல. ஓகே,
சரி 16 ஏதாவது பண்ணி 56 ஆக்க பாருங்க, மாத்த பாருங்க. 16ஓட 3 பெருக்குனா 48 வரும். ஓகே, அதோட 8 கூட்டினா 56. ஆனா ஏன் 8 கூட்டுறாங்க? 16ல பாதி தான் 8. அப்ப 3 பெருக்கி பாதியை கூட்டுறாங்க. ஓகேவா? அது பண்ணுவோம். 32க்கு 3 பெருக்குனா 96. 32ல பாதி 16 கூட்டினா 112 இருக்கா? இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 112. புரியுதுங்களா? இந்த மாதிரி டிஃபரெண்ட் லாஜிக்ஸ் இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் 4 தான் 19 7 என்ன? 4ஓட 15 கூட்டினா 19. அப்ப 7ஓட 15 கூட்டினா 22. ஆப்ஷன் இல்ல. ஓகே, 4ஓட 5 பெருக்கினா 20 1 கழிச்சா 19. அப்ப 7ஓட 5 பெருக்கினா 35 1 கழிச்சா 34. அதுவும் இல்ல. வேற வேற வேற. ஓகே ஓகே, 4 ஸ்கொயர் என்ன? 16. 4 ஸ்கொயர் என்ன? 16. அப்படிதானே? அதோட 3 கூட்டினா எனக்கு 19 வருது. 7 ஸ்கொயர் 49. அதோட ஒரு 3 கூட்டினா 52 இருக்கே. ஆன்சர் ஆப்ஷனே 52. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 335 தான் 216 987 என்ன? 335 வந்து 216 987 என்ன? இது டிஃபரெண்ட் கொஸ்டினா இருக்கு. பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் வழக்கமான பண்ணுவோம். இதுல இருந்து மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க. 9 15 மீதி 1. அப்ப 335ல 119 கழிச்சீங்கன்னா 216 வருது. ஓகேவா? அப்ப 987லையும் 119 கழிக்கணும். 8 17 மீதி 1 6 8 வந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷனே 868. இதை தாண்டி நான் இதுல இன்னொரு லாஜிக் சொல்றேன், ஜாலியா இருக்கும். கவனிங்க, 1 குறைச்சிருக்காங்க, 2 குறைச்சிருக்காங்க, 1 கூட்டியிருக்காங்க. அப்படியே பண்ணுவோமா? 1 குறைச்சிருக்காங்க, 2 குறைச்சிருக்காங்க, 1 கூட்டியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஓகேவா? இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 வந்து 99 மாறிச்சுன்னா 9 என்ன மாறும்? 10 99 மாறிச்சுன்னா 9 என்ன மாறும்? பத்து ஸ்கொயர் 100 1 கழிச்சா 99. அப்போ 9 ஸ்கொயர் 81 1 கழிச்சா 80. ரைட். 45க்கு 80. அடுத்து 8 வந்து 24 மாறிச்சுன்னா எது 32 மாறிக்கும்னு கேட்கிறாங்க. 8ல இருந்து 3 பெருக்கினா 24. அப்ப எதுல இருந்து பெருக்கினா 32 ஒரு 3 பெருக்கினா எது 3 பெருக்கினா 32 வராது. அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வேற ஒண்ணு யோசிக்கல. சரி, இதுல இருந்து இதுக்கு போகுமா? 8 அப்ப 32 6. ரைட்டு இருக்கே. 46 ஆன்சர் ஆப்ஷன் பி 6. இதை பெருக்கினா இதுங்க. அப்ப இதை பெருக்கினா 6. அடுத்த கேள்வி 144 10னா 169 என்ன? ஓகே, இந்த நம்பர் அப்படியே கூட்டுவோம். 4 4 8 8 1 9. அவன 1 கூட்டினா 10. 9 6 15 15 1 1 கூட்டினா 17 இல்ல, விட்டுருங்க. ஆக்சுவலா 144 169 இந்த ரெண்டுக்குமே ஒரு காமனான விஷயம் இருக்கு. இது ஆக்சுவலா 12 ஸ்கொயர். அதனால 2 குறைச்சு போட்டிருக்காங்க. இது 13 ஸ்கொயர். 2 குறைச்சா 11. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் பி 11. நெக்ஸ்ட் பாருங்க. 27 125 64 என்ன? 27 125 64 என்ன? ஆக்சுவலா 27ங்கிறது 3 கியூப். அப்ப 125ங்கிறது 5 கியூப். 64ங்கிறது 4 கியூப். அப்ப 6 கியூப் போடுங்க. ஏன்னா 3 அப்புறம் 2 கூட்டிட்டாங்கல்ல, 2 கூட்டினா 6 கியூப் 216. ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் பி 216. நெக்ஸ்ட் பாருங்க. 7 தான் 17 9 என்ன? 7ஓட 10 கூட்டினா 17. அப்ப 9ஓட 10 கூட்டினா 19. ஆன்சர் ஆப்ஷன் பி 19. அடுத்து 7 தான் 47 12 என்ன? 7 ஸ்கொயர் 49 1 குறைச்சா 48. இப்போ 12 ஸ்கொயர் 144 1 குறைச்சா 143. 50 ஆன்சர் ஆப்ஷனே 143. 50 ஆன்சர் ஆப்ஷனே 143. ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின். அப்புறம் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் ஒரு 10 கொஸ்டின் முடிச்சா முடிஞ்சு. என்ன? ரைட். அனைத்து எண்களும் நீக்கப்பட்டால் யூக்கு இடதுபுறத்துல 5வது என்ன இருக்கும்? எல்லா நம்பரையும் தூக்கிடுங்க. யூக்கு லெஃப்ட் 5ல என்ன இருக்கு? யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கு நான் 5th லெஃப்ட் பார்க்கணும். ஆனா நம்பரை கணக்கெடுத்துக்க கூடாது. 1 2 3 4 5 ரெண்டையும் விட்டுருங்க.
1 2 3 4 5 8. ஆன்சர் ஆப்ஷனே 8. நெக்ஸ்ட் क्वेश्चन. எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? சிம்பிள், நம்பர், லெட்டர் மாதிரியே என்ன வருதுன்னு கேக்குறாங்க. சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இல்ல, 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 எதுவுமே இல்ல. சோ 0. 52 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. அடுத்து பாருங்க. வலதுபுறத்துல இருந்து 15வது உள்ளதுக்கு வலதுபுறத்துல 12வது என்ன? இந்த மாதிரி வலது வலது இடது இடதுன்னு சேமா கொடுத்தா மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப 12 போனா 3. ரைட் வந்து 3 பாருங்க. Q தான் ஆன்சர். ஆப்ஷன் சி Q. அவ்வளவுதான். சோ சேம் கொடுத்தா மைனஸ் பண்ணி அந்த இது வந்து பாருங்க. அவ்வளவுதான். கீழ்கண்டவற்றில் வேறுபடுத்தை காண்க. F at hash. F at hash இப்படி இருக்கு. D காப்பிரைட் 2 அதே மாதிரியே இருக்கு. UWK அதே மாதிரியே இருக்கு. 5QM கொஞ்சம் மாறிச்சு பாருங்க. ஒரு முன்னாடி போயிடுச்சு. ஓகேவா? சயின்ஸ் வந்து ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். வலதுபுறத்துல இருந்து 11 கேட்கறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 U. சயின்ஸ் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் அதே மாதிரி அனைத்து எண்களும் நீக்கப்பட்டால் பிக்கு வலதுபுறத்துல 6 இடம்னு கேட்கறாங்க. ஓகே, எல்லா நம்பரையும் தூக்கிங்க. பிக்கு ரைட் சைடு 6, பி இங்க இருக்கு. ஆக்சுவலா நம்பர்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. அப்போ 1 2 3 4 5 6 6 தான் ஆன்சர். சயின்ஸ் ஆப்ஷன் சி 6. அடுத்து எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? எத்தனை எண்கள் முன்பு குறியீட்டோடும் பின்பு எழுத்தோடும் வருகிறது? சிம்பிள், நம்பர், லெட்டர். சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இல்ல, 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 சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இல்ல. சோ 0. 57 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் ஒன். வலதுபுறத்துல இருந்து 15வது உள்ளதுக்கு இடதுபுறத்துல 5வது என்ன? வலது இடதுன்னு கொடுத்துட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எண்ட்ல இருந்து பார்க்கணும். சோ எண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ப ரைட்ல இருந்து 20வது பார்க்கணும். 5 5 கூட 20, ரைட்ல இருந்து 20 பாருங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20%. சயின்ஸ் ஆப்ஷன் பி %. அடுத்த क्वेश्चन. வலதுபுறத்துல இருந்து 18 என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 L. 59 ஆன்சர் ஆப்ஷன் ஏ L. லாஸ்ட் क्वेश्चन. இடதுபுறத்துல இருந்து 9வது என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9%. சயின்ஸ் ஆப்ஷன் டி %. ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்த மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஆக்சுவலா டெஸ்ட் நம்பர் 1ல மொத்தம் 100 क्वेश्चन. இந்த டெஸ்ட்ல மொத்தம் 100 क्वेश्चन. ஓகேவா? இதுல மேத்ஸ் 30 क्वेश्चन, ரீசனிங் 30 क्वेश्चन. மேத்ஸ் என்ன டாபிக் இருந்தது? HCF அண்ட் LCM இருந்தது. ரீசனிங் என்ன டாபிக் இருந்தது? அனாலஜியும் ஆல்பா நியூமரிக்கும் இருந்தது. இது இல்லாம ஜியோகிராஃபி 30 क्वेश्चन இந்த டெஸ்ட்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் மாசத்துக்கு ஒரு 10 क्वेश्चन இருக்கும். மொத்தம் 100 क्वेश्चन டெஸ்ட்ல 100 क्वेश्चन. மேத்ஸ் ரீசனிங் தான் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே, இது மாதிரி நம்ம மொத்தம் டாபிக் டெஸ்ட் 10 கொடுக்குறோம், ஃபுல் டெஸ்ட் 10 கொடுக்குறோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட்? 20 டெஸ்ட் தரோம். ஓகேவா? 20 டெஸ்ட் PDF ஆக கொடுக்குறோம். क्वेश्चन ஒரு PDF இருக்கும், ஆன்சர் ஒரு PDF இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து வெறுமனே 499 ரூபாய் மட்டும் தான். 499 தான் டெஸ்ட் பேட்ச். நல்லா கொஞ்சம் நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா இப்ப டெஸ்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? டிஸ்கஷன் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம கோர்ஸ்ல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸை டெஸ்ட்டுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். அப்ப கிளாஸை கவனிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ் வேணும்னா ஃபீஸ் வந்து 1800 ரூபாய். ஓகே, இந்த கோர்ஸ் வேணும் 1800 ரூபாய். ஓகேவா? சோ கிளாஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் தரமா இருக்கும். ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முதல்ல நம்ம PDF மெட்டீரியல் கொடுத்துருவோம். நீங்க இந்த 1800 ரூபாய் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா அதே மாதிரி 1800 ரூபாய் கோர்ஸ் சேரவங்களுக்கு PDF மெட்டீரியலும் ஃப்ரீ. ஓகே, சோ 1800 ரூபாய் கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ண பாருங்க. நான் எல்லாமே படிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், டெஸ்ட் மட்டும் வேணும்னா 400 பே பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கோர்ஸே வேணா பாருங்க, கோர்ஸ் ஃபீஸே கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ண வைக்கிறவங்க 77081 97281
இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் டீடைல் கேட்டுக்கோங்க. சேம் டைம் இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன்ல, இந்த டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் வரும். அதுல ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணி டெலிகிராம் குரூப்ல போயிருங்க. அதுல தான் நம்ம ஆர்ஆர்பிக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்க அதுல அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட டெஸ்ட் மேட்ச்க்கான ஷெடியூலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம அப்பப்போ போற அந்த ஃப்ரீ கண்டென்ட் ஃப்ரீ டெஸ்ட்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.